இந்த எச்சப்பையன் பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு தமிழினத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு தனியாக ஒருத்தர் பெரியார், இவங்க தான் எங்களுக்கான பெரியார் இருக்கும் அப்படி தலைவர்களுக்கெல்லாம் தலைவராம் பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாளைக்கு கருத்தரங்கு நடத்தவிருக்கோம். நிறைய பெரியோர்கள், நிறைய பெரியார்கள், எண்ணற்ற பெரியார்கள் நம் முன்னோர்கள் இருக்கிறார்கள். சொல்லி முடிக்க நேரம் இல்லாததால் முடிக்கிறேன். பெரியாரை போற்றுவோம், பெரியாரை பேணாத ஒளியில் பெரியாரால் பேராக இடும்பை தரும். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்யாதார். ஆதலால் பெரியாரை போற்றுவோம், நம்மின பெரியார்களை போற்றுவோம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களில், தமிழ் தேச அரசியல் தலைவர்களில் மிக முதன்மையானவர். முதலாக தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயரை சூட்டிய மனிதன் பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா காமு ஷெரீப் அவர்கள். அவர், சின்ன அண்ணாமலை போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் வடக்கெல்லை போராட்டத்திலே அளப்பெரிய பங்காற்றிய பெருமக்கள். அவர்களாம் யார்? நம்முடைய இனப்பெரியார்கள், நம்முடைய இனப்பெரியார்கள். ஈழத்தில் இருந்து நம்முடைய தாத்தா இங்கே வந்து தந்தை செல்வா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிற போது, நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று கேட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். எப்படி? நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு, அடிமைக்குத்தான் அடிமையின் வழி தெரியும், ஆனால் நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொன்னவர். இவரை போராளி, இவரை சமூக சீர்திருத்தவாதி என்று சித்தரித்து வைத்திருக்கிறது இந்த தமிழ் சமூகம். திராவிடர்கள் சொன்னதை நம்பிக்கொண்டு அலைகிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் செல்வோம் உலகிற்கு என்று முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய தமிழ் தந்தை நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்த நீ நானும் 10 மாதம் தான். பாலாறு வாயுது, தேனாறு வாயுது, மக்கள் வயிறு தான் காயுது என்று பாடிய நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை நம்முடைய பெரியார். தலைவர் மாறுவார், தற்பாறு மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம். இப்பசி இப்படியே நீளுமானால் இது என்ன சுதந்திர பூமி, ஏன் இத்தனை ஆயிரம் சாமி என்று கேட்டவன் நம்முடைய கவியரசு தாத்தா கண்ணதாசன் அவர்கள். அவன் நம் இனத்தின் பெரியார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சொந்த பெரியார் இத்தனை இருக்கும்போது எங்கிருந்தோ வந்தவர் எனக்கு எதற்கு பெரியாராக இருக்க வேண்டும்? எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக? என் மொழியை வளர்க்க, என் மொழியை காக்க, என் மொழி இனத்தை காக்க, நிலத்தை வளத்தை காக்க போராடியவர்கள் எனக்கு 1000 பெரியார் இருக்கும் போது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு எப்படி பெரியார்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் என்ன சொல்றார்? பெரியார் ஒருவரே பெரியார், பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார், அங்க சொரியார். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஈவேரா, இனி எங்கேயாவது எதிரே வருவீரா? ஈவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போட்டிக்க, எங்க கிட்ட வராது, எங்க கிட்ட வராது. எங்களுக்கு 1000 பெரியார், 1000 சொல்லி முடிக்க முடியல, நேரம் பத்தல. அப்படின்னா பாரு, பச்சையப்பன் கல்லூரி கட்டி படிக்க வைத்த என் தாத்தன் பச்சையப்ப முதலியார் என்னுடைய, எத்திராஜ் கல்லூரியை கட்டி படிக்க வைத்தவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி கட்டி வைத்து படிக்க வைத்த அண்ணாமலை செட்டியார், தியாகராஜ கல்லூரியை திறந்து படிக்க வைத்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் என் தாத்தன் எங்கள் பெரியார். அழகப்பா பல்கலைக்கழகத்தை கட்டிய என் தாத்தன் அழகப்ப செட்டியார் என்னுடைய பெரியார். எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள் பெருமக்களே. இவர்கள் எல்லாம் சாதாரணமாக வந்த இவர்தான் பெரியார். இவரை போற்று, இவரை போற்று. நாங்கள் இப்பவும் சொல்றோம், பெரியாரும் ஈவேரா ஐயாவும் போராடினார், எதிர்க்கலை ஏற்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை எதிர்க்கிறோம். அதான் அங்க நிலைப்பாடு. அவர் வேணுமா அங்க வச்சுக்க, தனியா வச்சுக்க.
ஒரு அரைக்கு 2 இடம் நாட்டுக்காக மக்களுக்காக. என் தாத்தா காமராஜ் படிக்க வைக்கும்போது மதிய உணவு திட்டத்துக்காக நன்கொடை கேட்டு கையேந்தினார். கொடையாளர்கள்லாம் கொடுங்கன்னார். பணம் இருக்கவன் நிதியாக கொடுத்தான். அரிசி மண்டி வச்சிருக்கவன் அரிசியை கொடுத்தான். மாதிரி விறகு கடை வச்சிருக்கேன் விறகு கட்டை அனுப்பினான். முடியாத தாய்மார்கள் சமைச்சு வந்து போட்டார்கள். இவ்வளவு பங்களிப்பு. அதில் ஐயா ஈவேரா கொடுத்த நன்கொடை என்ன? என்ன? நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பாயுதம் வருகிறது. தன்னுடைய நண்பன் காமராஜரை கூப்பிட்டு, முதலமைச்சர் காமராஜ் இது என்ன என்று ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். நிலக்கரி என்று தெரிகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதை விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு நல்லது என்று நேருவிடத்திலே கூட்டி போய் காட்டி, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே 500 ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். அப்படி ஒரு இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? யார் பெரியார்? என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன், பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர். வன்னியன் நாயக்கர்னா நீ வேற என்ன நினைச்சாத, வெங்கடாசல நாயகர்ங்கிற வன்னியன். அதை செயல்படுத்தியவன் யார்? என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் பண்ண வைத்தார். ஆனால் பெருமைகள்லாம் அவர்கள் தட்டி கொண்டு போய் விடுவார்கள். அவர்தான் சமூக நீதிக்கு போராடினார். அவர்தான் சட்டம் என்றே ஒரு லெட்டர் பேர்தான், ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன், நாட்டை ஆண்டவன் சுப்பராயன், என் தாத்தன் காமராஜ். இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே, இந்திய ஆட்சியாளரிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள். உடனே நாங்கள் தான் சாதித்தோம் என்று பீற்றிக் கொண்டு அழைக்கிறார்கள். அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை. அதனால் என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள். ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிற்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிற்கட்டும். இந்த களம் தமிழ்நாடு தேர்தல் களம், திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம். அவர்கள் மூன்று பேரும் ஒரே குடையின் கீழ் இருக்கிறார்கள், திராவிட குடை. நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசிய அரசியல் பெரும்படையாக திரண்டு நிற்கிறோம். இதில் எது சரி, எதன் பக்கம்